அமெரிக்கா, ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற பல்வேறு நாடுகளில் வரவேற்பை பெற்று வரும் தேனீ உலர்பழம் மற்றும் உலர்பருப்பு மாலையை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலர் மற்றும் உலர்பழம் ஏலக்காயை பயன்படுத்தி ஓய்வு பெற்ற ஆசிரியை, ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் என குடும்பமே மாலை தொடுத்து அசத்தி வரும் காட்சிகள்தான் இவை. மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியை சேர்ந்த ஞானகுருதாஸ் என்பவர் குடும்பத்தினருடன் இணைந்து ஆப்ரிகாட் கிவி, அத்தி, அன்னாச்சி, மாம்பழம், செர்ரி போன்ற உலர்பழங்களிலும், முந்திரி, பாதாம், பிஸ்தா போன்ற உலர்பருப்புகளிலும், கிராம்பு, ஏலக்காய், வெல்லம், சாக்லேட், கற்கண்டு, இஞ்சி போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களிலும் மாலை உற்பத்தி செய்து அசத்தி வருகின்றனர். தனித்தனியாகவும் எல்லா பொருட்கள் கலந்து கண்ணை கவரும் வகையில் உருவாகும் இவர்களது மாலையில் அனுமதியுடன் தேசிய பறவையான மயில் இறகும் இடம்பெற்றுள்ளது மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. உள்ளூர் திருமண விசேஷங்களின்றி வெளி மாநிலங்களுக்கும் ஆஸ்திரேலியா, இலங்கை, ஜெர்மன் என பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் தயாரிப்பாளர்கள். இப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் நம்ம ஓவர்சீஸ் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பொதுவாக இதில் நமக்கு வந்து இப்போ அதிகப்படியாக நம்ம போயிருக்கிறது மலேசியா, சிங்கப்பூர் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ் ஆளுங்க அங்கே ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க வாங்கியிருக்காங்க. மலேசியாவில் முக்கியமாக நம்ம முருகன் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ முருகன் கோயிலில் வந்து ஜாஸ்தி நம்மகிட்ட ஏலக்காய் மாலைகள், கிராம்பு மாலைகள் நிறையா வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம போனது என்னென்னா, போன வாரம் முந்தா நேற்று போனது வந்து யுஎஸ்ஏயில் வந்து நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் அடுத்த மாதம் வர்றதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டர் வந்து நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க. எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒரு டைப்பில் வாங்கியிருக்காங்க. மலர்களை மாலையாக கோர்ப்பது போல் இவர்களது தயாரிப்பு இருந்தாலும் பாதாம், பிஸ்தா பருப்புகளை துளையிட்டு ஊசியில் கோர்த்து மாலையாக மாற்றுவதும், கிராம்புகள் உடையாமல் உருவாக்குவது அதிக சிரமமும் அதிக நேரமும் எடுப்பதாக தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். முதல்ல ஏலக்காயில் மாலை செய்ய ஆரம்பித்தோம். அது கடவுளுக்கு மட்டும், முருகனுக்கு மட்டும் நம்ம செய்யணுன்ட்டு அந்த இடத்துலேயே நாங்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து மாற்று என்ன யோசனை பண்ணிவிட்டு கிராம்பில் மாலை செய்யலாம் அப்படின்ட்டு கிராம்பில் மாலை செஞ்சு பார்த்தோம். அது நல்லாவே வந்தது. அது கிராம்பு வந்து லட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால அதையும் எல்லாரும் நல்லா விரும்பி கேட்க ஆரம்பித்தாங்க. அதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னா என்ன பண்ணலான்ட்டு நானும் என் பையன் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் உட்கார்ந்து யோசனை பண்ணதில் ட்ரை ஃப்ரூட்ஸில் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்தது. முதலில் ஏலக்காயில் தொடங்கி தற்போது உலர்பழங்களை கொண்டு மாலைகளை செய்து வருவதாகவும், நிகழ்ச்சிக்கு பின் இந்த மாலைகள் பிரசாதமாக மீண்டும் பயன்பெறுவதால் இதற்கு மவுஸ் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றார் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ஞானகுருதாஸ். முதல்ல ஏலக்காய் மாலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அப்படியே கிராம்பு மாலை பண்ணுவோம், சாமிக்கு உகந்தது கிராம்பு மாலை. அது இப்போ ஏலக்காய் மாலை கூட கொஞ்சம் ஃபேடாகி கலர் ஃபேடாகுங்கிறதுக்காக கிராம்பு மாலைன்னா பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அது பண்ணோம். அது நல்ல வரவேற்பு கிடைச்சி கேஷ்யூ தான் பண்ணோம், கேஷ்யூ நெட்டில் பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு. நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை பண்ண ஆரம்பித்தோம். அது நாங்களும் ஃபோக்கஸ் பண்ணோம், சில ஃபோக்கஸ் பண்ணதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி. நெக்ஸ்ட் அப்படியே பாதாமுக்கு போனோம். அப்படியே ஒய்நாட் அப்படின்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸில் கிறிஸ்மஸு, ஆப்ரிக்காட்டு அப்படிங்கும்போது கலர் கலராக அவங்களுக்கு தேவையானது வந்துச்சு. சுற்றளவு உயரம் என மாலையின் அளவை கணித்து விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும், ஏலக்காய் கொண்டு உருவாக்கப்படும் மாலையை 200 ரூபாய்க்கு கொடுப்பதாகவும் சிவரஞ்சனி தெரிவிக்கின்றார். இது வந்து நார்த்தில் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, நம்ம ஊரை தாம்பூலம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து எப்படின்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 700, 800 வரைக்கும் இருக்குது. 1000 கூட கேட்பாங்க. 1000 மாலைக்கு பண்ணி கொடுங்க, 2000 மாலை பண்ணி கொடுங்க அப்படி கேட்பாங்க. நம்ம அப்படியும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா ஏலக்காய் ஒன்று, பீட்ஸ் ஒன்று, இப்படி மிக்சடாக தான் இது பண்ணுவோம். இது பண்ணும்போது ஸோ அவங்க கேட்குறத பொறுத்து அவங்க
நம்ம ஆர்டர்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் டைம் வேணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 டேஸாவது வேணும். அப்படின்னா தான் வந்து இதை மேக் பண்ணி நம்ம தர முடியும். விதவிதமான வண்ண மலர்கள் கொண்டு உருவாக்கப்படும் மாலைகள் மட்டுமல்லாமல் தனித்துவமாக தயாரிக்கப்படும் இந்த மாலைகள் வெகுவாக கவர்கிறது.